கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோ. இறைவாராதனை செய்கிறோ. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்துகிறீர். ஆமாண்டவரே, ஒவ்வொரு நிமிடம் நீர் உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்துகிறீரப்பா. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் முதிர் வயதிலும் கனி தருவார்கள் என்று சொல்லி இந்த அதிகாலை வேளையில் உம்மை ஆராதிக்க வந்திருக்கின்ற ஒரே குடும்பமாய் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உன்னை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான், ஆராதிப்பேன் உம்மை நான். உள் மனதோட ஆராதிப்போமா, அதிகாலையில் ஆராதிப்போமா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு நொடியிலும், ஒவ்வொரு மணி துளியிலும் நான் உன்னை ஆராதிப்பேன், நான் உன்னை ஆராதிப்பேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். சங்கீதம் 96:9 மிக அழகாக சொல்லும். சங்கீதம் 96:9. சங்கீதம் 96:9. ஆமென். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள். ஆமென். தூய கோலத்துடன், பரிசுத்த உள்ளத்தோடு, உள்ளம் பரிசுத்தம், உடல் பரிசுத்தம், தூய கோலத்துடன், தூய கோலத்துடன் அவருடைய சமூகத்தில் நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்த உயிருள்ளாட்களிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிருள்ள நாட்களிலும். ஆராதிப்பேன் உம்மை நான், தூய கோலத்துடன். ஆராதிப்பேன் உம்மை நான், தூய கோலத்துடன். இன்று ஆவியானவர் நமக்கு ஒரு 10 கட்டளைகளை தருகிறார். இந்த 10 கட்டளைகள் என்னவென்று சொன்னால், முதலாவது கட்டளை தினமும் ஒரு இருதயத்தை மனம் திருப்புவது. அதுதான் அழகு, முதல் அழகு குறிப்புகளில் ஒன்று. தினமும் ஒரு இதயத்தை மனம் திருப்புவது. மனம் திருப்புவது அதுதான் முதல் சுத்தம்.
அழகுக்கு முதல்ல ஒரு இருதயத்தை மனம் திருப்புவது. இரண்டாவது, இறை வார்த்தையில் மூழ்கி குளிப்பது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பரிசுத்த குளியல். இறை வார்த்தையில் மூழ்கி குளிக்கணும். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்ட சேரணுமே, ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இறைவார்த்தையில் மூழ்கணும். பரிசுத்த குளியல் காலையில் போடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தினம் ஒரு ஆத்மாவை ஆதாயம் செய்வது முதல் குறிப்பு, அழகுக்கு முதல் சுத்தம். இறைவார்த்தையில் மூழ்கி குளிக்கணும். அதிகாலை மன்னாவை தேடணும். அது பரிசுத்த குளியல். தூய முத்தம் கொடுத்து ஒருவரைக்கு ஒருவர் வாழ்த்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது பாருங்க, குளியல் முடிஞ்சாச்சு. இந்த முகத்தில் சுருக்கள் வராமல் இருக்க என்ன செய்யணும்? சுருக்கம் முகத்தில் வராமல் இருக்க மன்னிக்க வேண்டும். மன்னித்தால் கசப்பு அகலும். நம்முடைய கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றுகிறவர். அப்படி செய்யும் பொழுது இருதயம் அழகாகும். முகத்தில் சுருக்க வராம மேக்கப் போடுறோம். உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசுவோம். மன்னிச்சு பாருங்க, இந்த கசப்பு போயிடும், இருதயம் அழகாகும். நான்காவது காரியம், முகத்தில் எப்பவுமே அந்த ஈரப்பதை குறையாமல் தக்க வைத்துக் கொள்ள. வறண்டு போன இந்த முகம், இந்த வறண்டு போன மனதிற்கு ஜெபம்தான் ஒரு சிறந்த காரணியாக இருக்க முடியும். வறட்சி மாற அடிக்கடி ஜெபம். வறட்சி மாறுவதற்கு அடிக்கடி ஜெபம். ஜெபி ஜெபி. எப்பொழுது சென்ட் வாசனை மேல இருக்கணுமா? சுத்தீன்னு ஸ்ப்ரே அடிக்கணுமா? நம்ம நடக்கும்போது ஆசையா எல்லாரும் வாசனை எங்கிருந்து வருதுன்னு பார்ப்பாங்க. எப்பொழுது அந்த வாசனை இருக்கணும்னா, அன்பு என்னும் வாசனை திரவியம். அன்பு என்னும் வாசனை திரவியம் எங்க இருந்தாலும் அந்த உள்ளத்தை போய் தேடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எங்க இருந்தாலும் அந்த ஸ்மெல்லு தெரியும். அந்த ஸ்மெல்லு நம்முடைய சரௌண்டிங்கில் தெரியும். அந்த பிரசன்ஸ் உணர முடியும், ஆவியானவருடைய பிரசன்ஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சென்ட் வாசனை போட்டு சுற்றுப்புறத்தை அழகாக்குறோம். அந்த அன்பு என்னும் சென்ட்டு ஒரு வாசனை திரவியமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவை. இன்னும் கொஞ்சம் மெருகூட்ட வேண்டும் என்று சொன்னால், உங்கள் அழகை இன்னும் கொஞ்சம் மெருகூட்ட வேண்டும் என்று சொன்னால், கொஞ்சம் பொறுமையை சேர்த்துக்கணும். அல்லேலூயா. பொறுமை இருக்கு இல்லைங்களா, அந்த பொறுமையை கொஞ்சம் அதிக அளவிலே சேர்த்துக்கணும். அல்லேலூயா. ஃப்ளேவர், பொறுமையை சேர்த்துக்கணும். அடுத்தது ஏழாவது காரியம், எப்பொழுதுமே இளமையாக இருக்கணுமா? எப்பொழுதும் இளமையாக இருக்க, மிளிர வைக்க விசுவாசம் நல்ல மருந்து. விசுவாசம், ஐ எம் ஆல்வேஸ் வெல் என்ற விசுவாசம் ஒரு நல்ல மருந்து. கவலை, கோபம், இச்சை, அருவருப்பான சூழலுக்கு உண்டான அடித்தளங்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அல்லேலூயா. விசுவாசம் உங்க முகத்தை இன்னும் பொலிவுடன் விளையிட. எட்டாவது காரியம், ஒரு புன்னகை, ஜஸ்ட் a smile. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு புன்னகை போதும். பொன் நகைகளை காட்டிலும் புன்னகை இன்னும் அழகூட்டும். அல்லேலூயா.
ஆமென். அல்லேலூயா. அழகோ அலங்காரமே எப்பொழுதும் குறையாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த பைபிள் என்னும் கண்ணாடியை எப்பொழுதும் உங்க முன்னாடி வச்சுக்கணும். ஆமென். திடீர்னு நம்ம இப்படி போயிட்டு வருவோம், கண்ணாடி பார்த்துக்குவோம், முகத்தை பார்ப்போம். அது மாதிரி இந்த பைபிள் என்னும் கண்ணாடியை வைத்து கொண்டால் அவ்வப்போது அகம் பார்த்து சீர் செய்து கொண்டால் அழகா இருக்கும், மெருகூட்ட பெறுவீர்கள். 10வது காரியம், எல்லா அலங்காரங்களையும் அணிந்து பணிந்து செய்து கொண்டு கோவிலுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, ஆண்டவரை தொழுதல். அவரை தேடுபவருக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். பார்த்தவர்களே, இந்த 10 அழகு குறிப்புகள் நம்ம லைஃப்பில் எப்போதுமே இருக்கணும். இந்த 10 அழகு குறிப்புகள் எப்பொழுதும் நம்ம லைஃப்பில் இருக்கணும். அதனால இந்த அழைப்பு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். ஆமென். ஆமென். ஆபிரகாமை அழைத்தேன், அவர் விசுவசித்தார். தாவீதை, மோசேயை அழைத்தேன், என் ஜனத்தை வழிநடத்தினான். தாவீதை அழைத்தேன், அவன் ஸ்துதித்தான். உன்னை அழைத்தேன், நீ ஏனோ வரம் மறுக்கிறாய். பிறருக்கு ஆறுதல் சொல்ல அழைத்தேன் உன்னை, ஆனால் உனக்கு ஆறுதல் சொல்பவரை நீ தேடுகிறாய். தாவீதை பாரின்றேன், நீயோ அவனுடைய பலவீனத்தை மட்டும் பார்த்தாய். சிம்சோனை பாரின்றேன், தைரியம் வேண்டும் என்பதற்கு, ஆனால் நீயோ பார்த்தது அவருடைய வீழ்ச்சியை. ஆசீர்வாதத்தை பார்த்த நீ பாடுகளை பார்த்தவுடன் ஏன் ஓடுகிறாய்? மனிதனை பார்க்க காலை தேய்த்த நீ என்னை பார்க்க முழங்காலை மறுப்பது ஏன்? உன் விசுவாசம் எங்கே? உன் விசுவாச வார்த்தை எங்கே? அறிக்கை செய், வெற்றி தொடரும். தாவீதுக்கு கொம்பின் அபிஷேகம், தாவீதுக்கு கொம்பின் அபிஷேகம் கோலியாத்தை வீழ்த்தும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை என்ற அக்னி அபிஷேகம் உன்னை அசைக்கும், உலகத்தை அசைக்கும். யுத்தம் என்னுடையது, ஜெபம் உன்னுடையது. அல்லேலூயா. அல்லேலூயா. காயப்படுத்துவதற்கு பலர் உண்டு, ஆனால் கட்டுவதற்கு ஒருவர் உண்டு, அவர்தான் உயிர்த்த இயேசு. ஆமென். ஒழித்து கட்ட பலர் உண்டு, ஒளிர செய்ய ஒருவர் தான் உண்டு, அவர்தான் இயேசு. ஆமென். ஒரு குலைக்க பலர் உண்டு, ஒருவர் மட்டும் உண்டு, உருவாக்க அவர்தான் இயேசு. ஆமென். காலை வாரிவிட பல கால்கள் உண்டு, பலர் உண்டு, ஆனால் கால்களை கழுவிட இயேசு ஒருவர் மாத்திரம் உண்டு. ஆமென். உன்னை கை நெகிழ கை கழுவி விட பலர் உண்டு, ஆனால் உன்னை கை தூக்கிவிட இயேசு ஒருவர் மட்டும் உண்டு. ஆமென். தூக்கி எறிய பலர் உண்டு, உன்னை தூக்கிவிட ஒருவர் மட்டும் உண்டு, அவர்தான் இயேசு. ஆமென். உன்னை கசக்கி பிழிய, உன்னை துவைக்க வைக்க பலர் உண்டு, ஆனால் முடித்து வைக்க அவர் ஒருவர் மட்டும் உண்டு. உயிரை எடுக்க பலர் உண்டு, ஆனால் உயிரை கொடுக்க அவர்தான் இயேசு ஒருவர் மட்டுமே. ஆமென். அல்லேலூயா. அவர்தான் இயேசு. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதில்
பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் சொல்வேனோ? பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் சொல்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில், பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில், என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, என் உயிரை கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, நீ என்னுடையவள் என்று சொல்லி, நீர் என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை, அழைத்தீரே என் செல்ல பெயரை. ஒரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை வளர்த்தீரிவ்வளவாக, உன்னாமம் மகிமைக்காக வளர்த்தீரிவ்வளவாக, நாமம் மகிமைக்காக என்னை வளர்த்தீரே இவ்வளவாக, நாமம் மகிமைக்காக நானும் உம்மை நேசிக்கிறேன். சொல்லுவோமா? நானும் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை ஆராதிப்பேன், என் ஜீவன் உள்ளவரை நான் உம்மை ஆராதிப்பேன், என் ஜீவன் உள்ளவரை நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்துகிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் அப்பா. இந்த அதிகாலை ஆராதனையை நடத்துவதற்கு அருமையான தேவ பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் கொண்டு வந்து சேர்த்திரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் பலப்படுத்துகிறீர் ஆண்டவரே. காயப்படுத்த பலர் இருக்கிறார்கள், ஒழித்து கட்ட பலர் இருக்கிறார்கள். கட்டுவதற்கு நீர் ஒருவர் மாத்திரம் இருக்கிறீர், ஒளிரை செய்ய நீர் ஒருவர் மாத்திரம் இருக்கிறீர் அப்பா. உருகுலைக்க பலர் இருக்கிறார்கள், உருவாக்க நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே.
காலை வாரிவிட பலர் இருந்தாலும் எங்கள் பாதங்களை கழுவிட நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. எங்களை கை கழுவிவிட நினைத்தாலும் கை தூக்கிவிட நீர் ஒருவர் மாத்திரமே. எங்களை தூக்கி எறிய பலர் இருந்தாலும் எங்களை தூக்கிவிட நீர் ஒரு வார்த்தனமணி. எங்களை துவைக்க வைக்க பலர் இருந்தாலும் முடித்து வைக்க நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. எங்களை முடித்து வைக்க அநேகர் இருந்தாலும் துவைக்கி வைக்க நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. எங்கள் உயிரை எடுக்க பலர் இருந்தாலும் உயிரை கொடுக்க நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கினோம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கினோம். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிக்கிறோம் ஆண்டவர். இந்த ஈஸ்டர் பொன்னாளிலே அப்பா உயிர்த்த இயேசு என்னை தேடி வந்தான். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, என் ஆண்டவரே, என் தேவனே. நீரே என் கடவுள், என் ஆண்டவரே, என் தேவனே. நீரே என் கடவுள், ஐயா நீரே என் கடவுள். கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்கப் போகின்ற ஒரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.